ஆமா, நம்ம ஜலத்தை கிண்ணத்துல ஊத்தி அதை மூடி ஸ்லோகம் சொல்லி குடிச்சா பலன் இருக்குமா நம்மளுக்கு? கண்டிப்பா இருக்கும் கண்ணா. ஏன்னா இதெல்லாம் முதல்ல வள்ளுவர்ல இருந்து ஆரம்பிச்சிடுவோம். நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னார். இப்போ கோவில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோயில்ல தீர்த்தம் தரா. அதே மாதிரி சிவன் கோயிலா இருக்கட்டும் அல்ல பெருமாள் கோயிலா இருக்கட்டும் என்ன பண்ணுவா அப்படின்னா அபிஷேக ஜலத்தை நம்ம அப்படியே மூஞ்சியில் தெளிப்பா. அதே மாதிரி கும்பாபிஷேகம் போது அந்த ஜலம் என்ன ஆறுது எல்லார் மேலயும் தெளிப்பா இல்லையா. அப்போ அந்த ஜலம் அப்படிங்கறத சொல்ற நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பஞ்சபூதத்துல ஒண்ணு. அதுக்கு ரொம்பவே சக்தி ஜாஸ்தி. அதே இப்ப நம்ம சொல்றோம்ல சுலகங்கள் சொல்ல சொல்ல அது பலனளிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக ஒரு நம்மளுக்கு ஜலம் எடுத்துக்கிறோம். அதை மூடி அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் வழியா இந்த ஜலத்துக்குள்ள என்ன போகும், அந்த நம்ம சொல்றோம் இல்லையா மந்திரங்கள் எல்லாமே அது போய் அதுல அஃபெக்ட் ஆகும். அதுல போய் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஜலத்தோட அந்த ஸ்லோகத்தோட பவர் எல்லாத்தையும் அந்த ஜலத்தை இழுத்துண்டு அப்போ அதை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அதை குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மேலேயே அது பலன் தரும். புரியுதா?